இப்போ விஜய் சார் வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரையும் க்ரீட் பண்ணிவிட்டு அந்த லிவிங் ஏரியாவில் போய் உட்கார்றாரு. என்னன்னு தெரில, எல்லாரும் பேசுகிறதுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆப்வியஸ்லி ஒரு ஹோஸ்ட் உள்ளே வரும்போது எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு தான் அப்படி தோணுதா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 4 பேத்துக்கிட்டேயும் 9 நவரசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நவரசத்தில் உங்களுக்கு எப்போ கோவம் வந்துச்சு, எப்போ காதல் வந்துச்சு, எப்போ அழுகை வந்துச்சு, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு 3 3 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு திவ்யா சொல்கிறாங்க, கோவம்னா எனக்கு கார் டாஸ்கில் ரொம்ப. திவ்யா வந்து முதல்ல இருமுறாங்க. என்ன நான் பேசுறது இருமல் வருதா திவ்யா, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசின மாதிரி தான் இருந்துச்சு இந்த வாட்டி. ஏன்னா அவருக்கு மேலே நிறைய கிரிட்டிசிசம் வந்துடுச்சுல்ல. அப்புறமா திவ்யா கிட்ட இந்த நவரசம் பற்றி கேட்டோடனே திவ்யா சொல்கிறாங்க, சார் கோவம்னா எனக்கு கார் டாஸ்கில் ரொம்ப வந்துச்சு சார், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் சொன்னால் நம்ம கேட்கணுமான்னு அவ்வளோ கோவம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அன்புனா லாஸ்ட் 1 வீக்கில் செலிப்ரேஷன் வீக்கில் நாங்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே மறந்துட்டு மாறி மாறி ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக கையை பிடிச்சிட்டு எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். எல்லா சண்டையுமே நாங்கள் எல்லோரும் மறந்துட்டோம். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரோரா. உடனே அரோரா சொல்கிறாங்க, எனக்கு வந்து வீரம்னா எப்போ தெரியுமா சார், நான் வந்து அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நீங்களும் விஜய் சேதுபதி சாரும் பிபியும் மட்டும்தான் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்க. நீங்கள் 2 பேரும் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக நான் கடைசி வரைக்கும் அந்த 6 மணி நேரம்லாம் நின்னேன். அது வந்து எனக்கு வீரமாக தெரிஞ்சுது. அவ்வளோ என்டூரன்ஸ் எனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் நான் நிறைய ஜோக் அடிப்பேன். ஜோக் அடிக்கிறதுக்கு எல்லாமே எல்லோரும் சிரிப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்குள்ளே இவ்வளோ ஃபன் இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ விக்கல் சீக்கிரம் சிரிக்கிறாரு. சிரித்த உடனே இவர் சொல்கிறார், விஜய் சார் சொல்கிறார், எனக்கு உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்தது விக்ரம் கிட்ட கேட்டவுடனே, நான் குண்டாக இருக்கேன், வீரம் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் குண்டாக இருக்கேன், என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினச்சேன். பட் கானவன் ஒரு இடத்துல சொல்லுவார், இவ்வளோ குண்டாக இருந்துட்டும் அவ்வளோ சூப்பராக டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு வீரம் இருந்தது, நான் இது பண்ணேன். அதே மாதிரி அழுகை வந்து எல்லா வாட்டியும் அழுதுட்டும் நான் கடைசியில் ஒரு சிரிப்பு சிரிப்பேன், அது என்னோடய அழுகை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கடைசி சபரி சொல்கிறாரு, காதல் வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட உணர்ந்தேன். எங்கள் அம்மா அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க மேலே நான் காதலை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அந்த ஆன்சர். அதுக்கப்புறமா அசிங்கம் வந்து நீங்கள் சொன்னீங்க சார், நான் ஒரு கேமுக்காக இவ்வளோ இறங்கி விளையாடணுமான்னு என்கிட்ட கேட்டிங்க. அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சி என்ன பண்ணிட்டடா சபரி, ஒரு கேமுக்காக இவ்வளோ மோசமாக போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னோடனே, யூ ஆர் வெரி அட்ராக்டிவ் சபரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் சொல்கிறாரு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.